இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு துறவி நல்ல தியானம் உள்ளவர். கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு, சொற்பொழி ஆட்டிட்டு, இருக்கிற குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறவர். ஒரு நாள் ராஜா, ராணி இந்த துறவியை பற்றி கேள்விப்பட்டு, அப்புறம் அவங்கக்குள்ளே ஏதோ மனக்கசப்பு. இங்கே வராரு. அவர் பண்ணுற போதனைகளில் 2 பேரும் இருக்கிற மனக்கசப்பை மறந்து ஒன்றா சேர்றாங்க. ராஜா அவரை கூப்பிடுறாரு. நீங்கள் வாங்க, நீங்கள் எவ்வளோ பேர் இது நாட்டோடையது, கிராமத்தோடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சுருக்கேன். குடும்ப பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு காரணம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எங்களுடைய அரச குடும்பத்துக்கு சொற்பொழிவு ஆட்டணும், எங்கள் சுற்றி வட்டாரத்துக்கு ஆட்டணும், எங்கள் நாட்டுக்கு ஆட்டணும். நீங்கள் நிறைய பேர் மனசு மாறணும், உங்களுடைய சொற்பொழிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் வரவே மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. இவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டு சிவப்பு கம்பளம் விரித்து மரியாதையோடு வரதுனால அவர் வராரு. சரிங்களா? அங்கே அவருக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுது. நிறைய உணவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் இது எல்லாத்தையுமே ஏற்க மறக்கிறாரு. அங்கே அந்தப்புறத்தில் டான்ஸை வைக்கிறாங்க. நல்ல நடன நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ராணியோட பாட்டு டான்ஸு நடக்குது. ராணியோட நளினத்தில் அவர் எந்த ஆடம்பரமும் இல்லாததில் அழகில் அந்தப்புறத்தில் இருக்கிற பெண்களை விட ராணி இவ்வளோ அழகான்னு சொல்லி அந்த துறவிக்குள்ளே ஒரு மனசில் ஒரு இது, சரிங்களா, ஏக்கம். அங்கே பார்த்திங்கன்னா எந்த பணியுமே வைக்காமல் அவருக்கு தேவையானதை கவனிச்சுக்கிறது, சரிங்களா. உணவு கொடுக்கறதுலேருந்து நைட் அவர் தூங்குறதுக்கு ஏற்பாடு வரைக்கும் எல்லாமே ராணி தான் பண்ணித்தராங்க. அவருக்கு ராணி மேலே ஒரு ஈர்ப்பை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அவர் ராணி கொண்டு வர்றது, அவர் சாப்பிட்ணுன்றதுக்காகவே சாப்பிடல, ராணி கொடுக்குறாங்கன்றதுக்காகவே சாப்பிட்றாரு. பிடிக்காத எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு, எல்லாமே பண்ணிக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தது. அவருக்கு தூக்கம் வரல, சாப்பிட பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஒரு நாள் விரதம் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா கேட்குறாரு, நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போயே நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ராணி வருத்தப்படுறாரு. ராஜா கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு. அப்போது ராஜா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எனக்கு ஏதாவது காணிக்கை செய்யணும்னு சொல்லியிருக்க, எனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் சொல்லியிருக்க, உங்களுக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், சாப்பிட வகையான உணவு வேணாம், எனக்கு இந்த சிவப்பு கம்பளம் வரவேற்பு வேணாம், எனக்கு இந்த தனியான மாளிகை வேணாம், எனக்கு ராணி தான் வேணுன்றாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க துறவின்னு? ஆமாம், எனக்கு ராணி தான் வேணும்னவே. சரி, நான் ராணிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் எவ்வளோ பெரிய மகானு, நீங்கள் கேட்டதை செஞ்சே ஆகணும், நான் உங்களை அலட்சியப்படுத்த முடியாது, உங்கள் சாபத்துக்கு நான் ஆளாயிட முடியாதுன்னு சொல்லி ராணிக்கிட்ட போய் சொல்கிறாரு. ராணி, நான் பார்த்துக்கிறேன், என் கருப்பை இழக்காத அளவுக்கு நான் எப்படி பேசணும் தெரியும், போகிறேன்னு சொல்லி பேசுகிறாரு. ராணிக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி. ராணி போகிறாங்க. அவரை பார்க்குறாரு மகானை. நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு தானே பாவம், எங்களுக்கு தானே சேரும், இந்த பாவமெல்லாம் எங்கள் சகதிகள் தானே சேரும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது, உங்களுடைய நளினத்துலேயும் உங்கள் அழகுலேயும் உங்கள் ஆடம்பரம் இல்லாத ஒரு சாதாரண பெண்ணுக்கு உண்டான அந்த முக பாவனம் எல்லாத்தையும் பார்த்து உங்கள் நடத்த எல்லாத்திலையுமே நான் மயங்கிட்டேன் ராணி, எனக்காக நீங்கள் ஆடுங்க பாடுங்கன்றாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கலைநிலையத்தோடு கேட்டிருந்தீங்கன்னா நான் இதை செஞ்சுருப்பேன், நீங்கள் ஒரு சலாபத்தோடு கேட்குறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தொலைவி கடவுளுக்கு செஞ்சிட்ருந்தீங்க, நீங்கள் கேட்குறது என் மானத்தையா, ஒரு ராஜா எவ்வளோ ஒரு இது, நீங்கள் ஒரு ராஜாவுடைய அதான் மனைவி மேலே ஆசைப்பட்டிருக்கீங்க, நான் ராஜாவோட மனைவின்னு சொல்ல வரல, ஏன்னா ஒரு கருப்பு காசி, நீங்கள் எப்படி என்னை இது பண்ணலாம், அந்தப்புறத்தில் அவ்வளோ பெண்கள் இருக்கும்போது என்ன கூப்பிட்ருக்கீங்க, இது தப்பு இல்லையாலாம் அங்கே போதிக்கிறாரு. நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த சிவன் பூஜை என்ன ஆகுறது, நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த சொற்பொழிவு கொஞ்சம் யோசிக்கலையா, நீங்கள் பண்ண தியானம், நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தை, இது எல்லாமே என்ன அடையிறதுக்கான்ற மாதிரி அங்கே கேள்வி எழுப்புகிறாங்க. நிறைய 2 பேருக்குள்ளே அங்கே ஒரு வாக்குவாதம் போயின்ட்டுருக்கு. திருமணமான பெண்ணை அதாவது சகோதரியாகவும் ஒரு தாயாகவும் தங்கையாகவும் இந்த மாதிரி தானே பார்க்கணும், நீங்கள் இப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லி நிறைய அவங்க அடுக்கடுக்காக அடுக்கிட்டு போகும்போது அவர் தெரிஞ்ச தப்பை உணர்றாரு. அவர் ஒரே ஒரு இதை மட்டும்தான் சொல்கிறாரு, நான் சும்மா தானே இருந்தேன், இங்கே கூட்டிகிட்டு என்னை ஞானி துறவின்றதையும் மறக்க வச்சு, நீங்கள் என்னை ஒரு மகானின்றதையும் மறக்க வச்சு, எனக்கு அந்தப்புறத்து இதுவையும் எனக்கு வகையான உணவையும் கொடுத்து என்னை மயக்குனது யார்? இப்போ இதை தாங்க நிறைய பேர் இங்கே இந்த துறவி மாதிரி தான் இருக்காங்க.
ஆனாலும் அவங்கவுங்க குடும்பம் உண்டு, வாழ்க்கை உண்டு. கவர்ச்சின்ற பேரில் நிறைய பேர் உணர்ச்சியை தூண்டிவிட்டு நிறைய தவறுகள் நடந்துகிட்ருக்கு. தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. அங்கே ராணி வந்து அவருக்கு ஞானத்தை போதித்து, அவருக்கு உலகத்துக்கே போதித்து, நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சர்ச்சைகள்லாம் போக்கி ஒத்துமையை கொண்டு வந்தார். அவரே சலாபத்தில் விழுந்துட்டார், சபலம் ஏற்பட்டு. காரணம் அங்கே நடந்த கவர்ச்சி. இப்போ இதே கவர்ச்சி தான் இங்கே இருக்குது. தயவு செஞ்சு சரிங்களா, பெண்மைக்குண்டான நளினத்தோடையும் சரிங்களா, கொஞ்சம் மானத்தோடையும் மறைக்க வேண்டியதை மறைச்சி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இங்கே எல்லார் வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கவர்ச்சியை கைவிடுங்க, அறிவை எடுங்க, சிந்தனைகளை பெருசாக்குங்க, அறிவை பெருசாக்குங்க. நன்றி, வணக்கம்.